மக்களின் பிரச்சனை தெரியாமல் உளறிய கனிமொழி. அப்போ வெளிநாடு போன விஷயம் இதானா? தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 2 தினத்திற்கு முன்னதாக திமுக தனது தேர்தல் வாக்குறுதியை அளித்தது. அதில் பாதிக்கு மேலான வாக்குறுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதியை காப்பியடித்திருப்பதாக விமர்சனம் வந்துள்ளது. இதைதான் கனிமொழி தலைமை தயாரித்ததா என எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில்தான் திமுக எம்பி கனிமொழி பதில் அளிக்கையில், திமுகவின் தேர்தல் அறிக்கை காப்பி என கூறுவது வேடிக்கையானது. பழனிசாமி அன்புமணிக்கு கணக்கு தெரிந்த யாராவது வகுப்பெடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும். இல்லத்தரசிகளுக்கான கூப்பன் திட்டம் குறித்து ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். முதல்வராக கருணாநிதி இருந்தபோது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்த கேஸ் அடுப்பு கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்றும் போது அதிகாரிகள் சிலர் கருணாநிதியிடம், நீங்கள் எத்தனை பர்னர் உள்ள அடுப்பு என சொல்லவில்லை, அதனால் ஒரு பர்னர் இருக்கும் அடுப்பை கொடுத்தாலே போதும், அரசுக்கு செலவு குறையும் என்றனர். அதற்கு கருணாநிதி, இதை தேர்தல் வாக்குறுதியாக தரவில்லை, 2 பர்னர் இருக்கும் அடுப்பை கொடுத்தால் அவர்கள் வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு சமையல் அறையிலிருந்து அந்த பெண்கள் வெளியில் வருவர், வாழ்க்கையில் தங்களுக்கு பிடித்த மற்ற விஷயங்களை செய்ய துவங்குவர் என்றார். அதே போலதான் இந்த கூப்பன் திட்டமும் சமையல் அறையிலிருந்து சீக்கிரம் விடுதலை கிடைப்பதற்கான திட்டம் தான் இது. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும் போது கையில் துவைப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் குறையும். ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் போன்றவற்றை பயன்படுத்தும் போது அவர்களது நேரம் சேமிக்கப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் வேறு வேலைகளை செய்ய இயலும். இது இன்னொரு முதலீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூப்பனை பயன்படுத்தி இந்த பொருட்கள் தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என கூறினார். இதெல்லாம் முதலீடு என்று சொன்னால் உங்களுடைய அண்ணன் வெளிநாடு என்று முதலீடு கொண்டு வந்தால் இப்படியான அறிவிப்பு தேவையில்லை. இளைஞர்கள் பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும், அதன் மூலமே உங்களின் வெற்றியை தீர்மானித்திருக்கும் என்றும், கண்டென்ட் முறை டாஸ்மாக் கடை மூலம் பெண்கள் விதவையாவதாக சொன்னதையெல்லாம் என்ன ஆனது? கடந்த ஆண்டு 5 ஆண்டுகளில் எவ்வளவு விதவைகளை குறைத்தீர்கள் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.